வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரோமன் வர்சஸ் கோடி வர்சஸ் ராக்குக்கான என்னென்ன பிளான் வச்சுருக்காங்க ஃபியூச்சரில், ரெசல்மேனியா பிளான் என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மட்டும் மிஸ் பண்ணிடுறாங்க WWE ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா. டுடே கொஸ்டின் என்னென்னா, யூ லைக் திஸ் கேரக்டர் ஃபார் ரோமன் ரைம்ஸ் அப்படின்னு பிக் டாகா, ஆப்ஷன் ஏவா, ஆப்ஷன் பி ட்ரைபல் சீஃப் 2021, ஆப்ஷன் சி ஓடிசி ட்ரைபல் சீஃப். கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நம்பர் ஒன் என்னென்னா, ரோமன் ரைம்ஸ் யாரை தான் கை காட்டினாரு, அதாவது சமஸ்லாம் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரைம்ஸ் யாரை கை காட்டினாரு, அதை வச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு ஏகப்பட்ட 2.1K வியூஸ் வந்துருந்துச்சு. அது கோடியா சோலோசிக்குவான்னு சொல்லி ஏகப்பட்ட குழப்பம். ஏன்னா ரோமன் ரைம்ஸ் கை காட்டும் போது சோலோசிக்குவா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங்குக்கு அந்த பக்கம் இருந்தார், கமெண்ட்ரி டேபிள் சைடு இருந்தார், அங்கே வந்து கத்திக்கிட்டு இருந்தார். கோடி தான் ரிங்கில் இருந்தார். அதிகமான சான்ஸ் யாருன்னா அது கோடி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு சில ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்க, சோலோசிக்குவா தான் கை காட்டினார். ஏன்னா அந்த ட்ரைபல் சீஃப் தான் கை காட்டினார். அவர் கூட தான் அடுத்த ஸ்டோரி லைன் நடக்கும் போது கோடி கூட டீம் அப் தான் பண்ண போகிறாங்க ரோமன் ரைம்ஸ், அதனால கோடிக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு WWE அஃபிஷியல் பண்ணியிருக்காங்க. அதாவது ரோமன் கை காட்டினது வேறு யாருமே இல்லை, சோலோ கிடையாது, கோடி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது அதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, WWE இப்போதைக்கு, அதாவது தமிழில் சொல்கிறேன், இப்போதைக்கு கோடி தான் சாம்பியனு, பட் இருந்தாலும் நெக்ஸ்ட்டு வருவேன், அகைன் உங்க கூட சாம்பியன்ஷிப் மேட்ச் போடுவேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஒரு அந்த கை காட்டினோடனே கோடி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3ன்ற சிம்பிள் காமிச்சா கையில் பாருங்க 3 வரல கட்டியிருப்பாரு. இப்போ இதுலேருந்து என்ன நினைக்கிறேன், ரெசல்மேனியா பிளான் ரோமன் வர்சஸ் கோடி நடக்குமா அப்படின்ற மாதிரி, அதாவது அகைன் பார்ட் 3 மேட்ச் வந்து நடக்குமா அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ரூமர்ஸ் இல்லை, இது கன்ஃபார்ம் தான். பார்ட் 3 எப்போ பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் அதை விட இன்னொன்று என்னென்னா, ராக் வர்சஸ் ரோமன் தான் இப்போதைக்கு ரெசல்மேனியா லாக்டு லாஸ் வேகாஸில் நடக்க போகுது அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ ஃபுல் ஸ்டோரி வந்து சொல்ல போகிறேன். அது வந்து கரெக்டாக மிஸ் பண்ணால் பாருங்கள். அதாவது இப்போதைக்கு ராக் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம்லேயே ரிட்டர்ன் ஆக போகிறாரு. டபுள் கேரக்டர் வந்து ரிட்டர்ன் ஆக போகிறார். ரோமன் ரைம்ஸும் ராக்கு ரிட்டர்ன் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரூமர்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அது எதை சொன்னாங்கன்னா, ராக் வந்து அந்த டைமில் மூவியை முடிச்சிட்டாரு. அந்த மூவி முடிச்சு திரும்பி அவர் வீட்டுக்கு வந்தார். அப்போ அந்த டைம் தான் சம்மர்ஸ்லாமு. அதனால எல்லாருமே ராக்கு ரிட்டர்ன் ஆக போகிறோம், ரோமனு ரிட்டர்ன் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி பெரிய ஹைப் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, எதுக்கு ராக் வந்து ரிட்டர்ன் ஆகணும், ரோமன் அப்படியே டக்குன்னு ரோமன் வர்சஸ் ராக்கு அந்த மாதிரி நடக்குமா, இல்லை வேறு மாதிரி எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஸ்டோரி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ராக்கு கோடிக்கும் ஏற்கனவே ஒரு ஃபியூட் இருக்குது. அதாவது ரோமன் ரெசல்மேனியா 40ல் தோற்றதுக்கப்புறமா அடுத்து ராவில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி வந்து செலிப்ரேஷன் வந்துருப்பார் தன்னோட சாம்பியன்ஷிப்பை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ரோமன் சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து ராக் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் என்கிட்ட கூட உள்ளே வந்து பேசியிருப்பார். அதாவது இந்த சாம்பியன்ஷிப் வந்து எது எனக்காக செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதாவது என்னென்னா, ரோமன் வர்சஸ் கோடி தோற்றதுக்கப்புறமா ராவில் வந்து ராக்கு பேசியிருப்பார். அதாவது நீ ரோமனை தொகை சாப்பிடலாம், ஆனால் என்ன தொகுடிக்க முடியாது, உனக்கு எனக்கு ஒரு பகையே இருக்குது, அதனால இப்போதைக்கு கையில் ஒரு லெட்டர் வர கொடுத்துருப்பா. அது யாருக்கா நான் இருக்கான்னு மட்டும் தெரியும் பாருங்கள். அதாவது என்னென்னா, நெக்ஸ்ட் நான் வருவேன், அது எப்போ வருவேன்னு தெரியாது, ஆனால் வந்தேன்னா அகைன்ஸ்ட் இந்த சாம்பியன்ஷிப் யார்கிட்ட இருக்கோ மோதுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இந்த சாம்பியன்ஷிப் போட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மோதுவேன், உன் கூட மோதியே தீருவேன், அதோட உன்னோட சாப்டரை க்ளோஸ் ஆக போகுது அந்த மாதிரி சொல்லியிருப்பார். அதாவது ராக் அண்ட் கோடி மேட்ச் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா ராக் தான் வின் பண்ணுவார் இப்போதைக்கு. அதான், ஏன்னா ராக் வந்து ஒரு பெரிய ஒரு சீட்டிங் பிளேயரு. அது நீங்கள் ரெசல்மேனியா 40லே தெரிஞ்சால் தெரியும். டாக் டீம் வச்சு என்னென்ன பண்ணியிருப்பாருன்னு ரெஃப்ரியே ரெஃப்ரியே அடிக்க போயிருப்பார். அதாவது ராக் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த ஒரு மேட்ச் நடந்துச்சுன்னா ராக் தான் வின் பண்ணுவார். சரி, இப்போதைக்கு ரோமன் கதைக்கு போவோம். ரோமன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபைனலாக வார் கேம்ஸ் வந்து ஒரு ரோமன் வர்சஸ் சோலோசிக்குவா டீம், அதாவது டீம் ரோமன் டீம் சோலோசிக்குவா வந்து மேட்ச் நடக்க தான் போகுது. அதுக்குள்ளேயுமே என்னென்ன ஸ்டோரி லைன் பில்ட் பண்ண போகிறாங்க. அதாவது ரோமனுக்கு ஒரு டீம் உருவாக போகுது, சோலோசிக்குவாவுக்கு என்ன டீம் உருவாகிடுச்சு, அதில் 5 பேர்னால இன்னும் ஒரு ஆள் வர வேண்டியது இருக்குது. அது யாருன்னு இப்போதைக்கு தெரியல. பெஸ்ட் இந்த பேர்லினில் மேட்ச் நடக்க போகுது. ரோமன் நடக்குமா நடக்காதான்னு இப்போதைக்கு ஒரு சந்தேகம் தான். ஆனால் அந்த மேட்ச் அப்படி நடந்துச்சுன்னா ஜிம்மி யூஸோ ரிட்டர்ன் ஆவார். அதிகபட்சம் ரோமன் அண்ட் ஜிம்மிக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்டோரியில் எனக்கு பேட் பெட்டில் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ செமிசைன் வந்து உள்ளே வந்துடுவாங்க. கண்டிப்பாக உள்ளே வந்தாங்கன்னா, ஆனால் இன்னொரு ஆள் அது யாருன்னு தெரில. கோடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போதைக்கு யாருன்னு தெரில, அதுவும் டவுட்டாக தான் இருக்குது. மேபி கிரவுண்ட் ஜோல்ஸுக்குள்ளே மொத்தமாக முடிஞ்சிடணும், மொத்த டீம் அப் ஆயிடணும். அப்போ தான் சர்வைவர் சீரீஸில் 5 vs 5க்கான ஒரு வார் கேம் வந்து நடக்கும். அது கண்டிப்பாக அது ரோமன் தான் ஜெயிப்பாங்க. அப்படி ஜெயிச்சாதான் மேபி ஒரு ராயல் ரம்பரில் மொத்தமாக வந்து சாப்டரே முடிச்சிடணும். அதாவது இந்த சர்வைவல் சீரீஸில் இப்படிதான் ரோமன் தான் ஜெயிப்பார். ஜெயிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பரில் மொத்தமாக அந்த சாப்டரே முடிச்சிடுவாங்க. முடிச்சக்கப்புறம் என்ன சொன்னால், அதாவது கோடி வர்சஸ் ரோமனுக்கான ஒரு ஃபியூடே முடிஞ்சிடும். ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் ரோமன் தான் தெரிஞ்சிடும். ஆனால் இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ராயல் ரம்பரில் ரோமன் மட்டும் வின் பண்ணார்னா, இது வந்து என்னோட தாட்ஸ் தான், நான் இப்போதைக்கு சொல்லிடுறேன், இது என்னோட தாட்ஸ் தான் இப்போதைக்கு சொல்கிறது. ரோமன் ரைம்ஸ் வந்து ராயல் ரம்பரில் வின் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன்,
ஒரு பெரிய சர்ப்ரைஸ் 30 ஆளாக வருவார், 30 கடைசியில் வருவார். வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தள்ளி விட்டு ஒரு ராயல் நம்பர் வின்னர் ஆவார் ரோமன் ரைம்ஸ் வின் பண்ணிட்டாருன்னா அடுத்த பிளான் என்னன்னா அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனுக்கு தான் போவார். அது கோடி கையில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த இதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள், இந்த இதை மட்டும் நல்லா யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறது இந்த என்னோட தாட்ஸ் தான். நீங்கள் உடனே என்னடா நீங்கள் அடிச்சு கதையை விட்றா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கோடிக்கிட்ட தான் இருக்கும். அகைன் இந்த பார்ட் 3 நடக்குன்ற மாதிரி போய்கிட்டு இருக்கும். ஏன்னா Day 1 Day 2 இருக்குல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் ரிட்டனாக எலிவேஷன் சேம்பரில் இல்லைனா ஏதாவது ஒரு பேப்பரில் ராக் ரிட்டன் ஆவார். ஏன்னா ஏதாவது ஒன்றில் ரிட்டன் ஆகி பார்த்தீங்கன்னா அந்த கோடியோட ஸ்டோரியை ராக் கண்டினியூ பண்ணுவார். நான் அந்த மாதிரி கண்டினியூ பண்ணி Day 1 பார்த்தீங்கன்னா எப்படியாவது கலாட்டாடி ராக் கோடி பீட் பண்ணிடுவார். ஏன்னா அகைன் பார்ட் 3 இந்த ரெசல்மேனியா போட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னன்னு தெரியல, என்ன ஆகுன்னு தெரில. மேபி ஃபேன்ஸ் இருக்கலாம். ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு லடாக் அது இப்போதைக்கு ரோமன் வர்சஸ் ராக் தான். அதாவது பார்ட் 3 போட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன், கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ராக் வின் பண்ணிடுவார். Day 2ல் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் தான் ரோமன் ஃபேஸ் பண்ணியிருப்பார். அந்த ஒரு சாம்பியன்ஷிப்பை ராக் தான் வச்சுருப்பார். அதாவது ரோமன் வர்சஸ் ராக் அப்படி நடக்கும், அப்படி தான் டைட்டில் வின் பண்ணார். ஏன்னா ராக் நிரந்தரமாக WWE இருப்பார் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஏன்னா ராக் ஒரு மூவி நடிக்கிறவர், கண்டிப்பாக அதில் நிரந்தரமாக இருக்க மாட்டார். இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி டைட்டில் ஒரே நாளில் மொத்தமாக டைட்டில் எடுத்துருவார் ரோமன். திருப்பி அவரோட ஆட்சி நடக்கும், அதாவது அவரோட ஃபியூட் நடக்கும் ஒரு வேறு லெவலாக. இந்த மாதிரி தான் என்னோட தாட்ஸு. உங்களோட தாட்ஸ் என்னென்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே என்னோட ப்ரெடிக்ஷன் தான். சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in my next video. Thank you for watching.